அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் நிதி பிரமாணங்கள்ல காசோலை புத்தக பதிவேட்டில் காணப்பட விடயங்கள் தொடர்பாக அவதானிப்போம். ஒன்று, தொடர் இலக்கம். இரண்டாவது, வங்கியிடமிருந்து காசோலை புத்தகம் பெறப்பட்ட திகதி. மூன்றாவது, காசோலை தாள்களின் தொடர் இலக்கம். நான்காவது, காசோலை தாள்களின் எண்ணிக்கை. ஐந்தாவது, இரத்து செய்யப்பட்ட காசோலை தாள்களின் எண்ணிக்கை. ஆறாவது, தேறிய காசோலை தாள்களின் எண்ணிக்கை. அடுத்தது, காசோலைகள் எழுதுவதற்கு வழங்கப்பட்ட திகதி. எட்டாவது, அடியுதல் சமர்ப்பிக்கப்பட்ட திகதி. ஒன்பதாவது, களஞ்சியப்படுத்தப்பட்ட திகதி. பத்தாவது, கணக்காய்வு செய்யப்பட்ட திகதி. 11வது, மேற்பார்வையாளர்களின் சுருக்க ஒப்பம் மற்றும் திகதி. மீண்டும் அவற்றை ஒரு தடவை நோக்குவோம். காசோலை புத்தக பதிவேட்டில் காணப்படும் விடயங்கள்: தொடர் இலக்கம், வங்கியிடமிருந்து காசோலை புத்தகம் பெறப்பட்ட திகதி, காசோலை தாள்களின் தொடர் இலக்கம், காசோலை தாள்களின் எண்ணிக்கை, இரத்து செய்யப்பட்ட காசோலை தாள்களின் எண்ணிக்கை, தேறிய காசோலை தாள்களின் எண்ணிக்கை, காசோலைகள் எழுதுவதற்கு வழங்கப்பட்ட திகதி, அடியுதல் சமர்ப்பிக்கப்பட்ட திகதி, களஞ்சியப்படுத்தப்பட்ட திகதி, கணக்காய்வு செய்யப்பட்ட திகதி, மேற்பார்வையாளரின் சுருக்க ஒப்பமும் திகதியும். இவைதான் ஒரு காசோலை புத்தக பதிவேட்டில் காணப்படும் விடயங்களாகும். மீண்டும் ஒரு காணொளி